நந்தீஸ் குக்கரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வீட்லேயே பன்னீர் செய்வது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஆவினில் பன்னீர் செய்யறதுக்காக ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு 1 லிட்டர் பால் வாங்கியிருக்கேன். பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம காய வச்சுக்கலாம். அடி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணும். பால் முழுசாக பொங்கணும்னு தேவையில்லை, முக்கால்வாசி காஞ்சாலே போதுமானது. பால் முக்கால்வாசி காஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் பெரிய சைஸ் லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் ஊற்றிக்கலாம். ஆரஞ்சு கலர் பாக்கெட் தான் ஃபுல் க்ரீம் மில்க்கு. ஃபுல் க்ரீம் மில்கில் பண்ணினீங்கன்னா தான் பன்னீர் நல்லா வரும். உங்களுக்கு பசும்பால் கெட்டியாக கிடச்சிதுனாலும் அதில் கூட நம்ம பன்னீர் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக நம்ம வினிகர் கூட சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஊற்றினோன்னா தான் அந்த பாலில் அதிகமான பன்னீர் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நல்லா திரிஞ்சதெல்லாம் மேலே வந்துடும், தண்ணியெல்லாம் அடியில் இருக்கும். நல்லா பாருங்கள், நல்லாவே திரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால் திரிஞ்சதையும் தண்ணியையும் நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். ஒரு வடிகட்டி மேலே ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு இதை எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போது தண்ணி தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த காட்டன் கிளாத்தில் இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் இதை எடுத்து நல்லா புழிஞ்சிக்கோங்க. நாம் லெமன் ஊற்றுனதுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இப்போது நம்ம கடையில் வாங்குறதுலலாம் புளிப்பு வாசம் வராது. அதனால் நம்ம இப்போ இதில் நல்ல தண்ணி ஊற்றி 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் இந்த பன்னீரை நல்லா உருட்டி மேலே ஒரு வெயிட் வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பன்னீர் நல்லா செட் ஆகும். இப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். பன்னீரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இதை குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சிட்டோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் புலாவ் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுக்கலாம். எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கடை பன்னீர் மாதிரி நம்ம பன்னீர் இப்போ சாஃப்டாக வந்திருக்குது. நம்ம எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே போடாதனால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.